Hello friends, போன வீடியோவில் நம்ம எஜுகேஷன் ஃபெசிலிட்டி அப்படிங்கிற பெர்க்விசைட்டை பற்றி அதோட என்னென்ன பாயிண்ட்ஸ் சொல்லியிருக்காங்க அதை பற்றி பார்த்தோம். இந்த வீடியோவில் இன்னொரு ரொம்ப சின்ன 2 பெர்க்விசைட் பார்க்க போகிறோம். அதில் ஃபஸ்ட்டு ஒன் ஃப்ரீ டொமஸ்டிக் சர்வெண்ட் சர்வீஸ் ஆஃப் ஸ்வீப்பர் கார்டனர் வாட்ச்மேன் பர்சனல் அட்டெண்டன்ட். ஃப்ரீ டொமஸ்டிக் சர்வெண்ட்னா வீட்டு வேலைகளை செய்யக்கூடிய ஒரு ஆள் தான் ஃப்ரீ டொமஸ்டிக் சர்வெண்ட். சர்வீஸ் ஆஃப் ஸ்வீப்பர்னால் வீடு கூட்டுறவங்க வீடு துடைக்கிறவங்க. கார்டனர்னால் உங்களுக்கே தெரியும் கார்டனை மெயின்டைன் பண்ணுறவங்க. வாட்ச்மேன் வீட்டுக்கு வாட்ச்மேன். சர்வீஸ் பர்சனல் அட்டெண்டன்ட்னா பர்சனல் செக்ரட்டரி அந்த மாதிரி சொல்லலாம். இந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு ஃபெசிலிட்டியை வந்து எம்ப்ளாயிக்கு ஃப்ரீயாக கொடுக்குறாரு அப்படின்னா ஆக்சுவல் காஸ்ட் ஆஃப் சர்வீஸ். இப்போ இவரை வந்து மெயின்டைன் பண்ணுறதுக்குன்னு ஒரு ஆக்சுவல் காஸ்ட் இருக்கும். அந்த காஸ்ட்லேருந்து ஏதாச்சும் ஒரு காஸ்ட் வந்து எம்ப்ளாயிட்ட நீ இதுக்காண்டி கொஞ்சோண்டு செலவு பண்ணு அப்படின்னு சொல்லி எம்ப்ளாயர் கேட்டிருக்காருன்னா அந்த காஸ்ட்டை கழிச்சு வர்றது தான் வந்து டாக்ஸபிள் பெர்க்விசைட் ஃபார் ஃப்ரீ டொமஸ்டிக் சர்வெண்ட். இது ஃபஸ்ட் பாயிண்ட், ரொம்ப சின்ன பாயிண்ட், ஜஸ்ட் ஆக்சுவல் காஸ்ட் மைனஸ் ரெக்கவரி. அடுத்து சப்ளை ஆஃப் கேஸ் எலக்ட்ரிசிட்டி வாட்டர். சப்போஸ் கேஸோ எலக்ட்ரிசிட்டியோ வாட்டர் ஃபெசிலிட்டியோ எம்ப்ளாயர் டைரெக்டாக எம்ப்ளாயிக்கு கொடுக்குறாரு அப்படின்னா அதுக்கு 2 பாயிண்ட்டாக நம்ம பார்க்கலாம். ஒன்று பர்ச்சேஸ்டு ஃப்ரம் அவுட் சைட் ஏஜென்சி. சப்போஸ் எம்ப்ளாயர் வந்து பிஸ்னஸ் இந்த கேஸ் வாட்டர் எலக்ட்ரிசிட்டி பிஸ்னஸ் பண்ணலை, அதனால அவர் வந்து சப்போஸ் இந்த பெர்க்விசைட் கொடுக்குறதா இருந்தாலும் வெளியில் வாங்கி தான் கொடுத்தாகணும். அந்த கேஸில் அதோட பெர்க்விசைட் வேல்யூ என்னென்னா அமௌண்ட் பெய்டு. அந்த ஃபெசிலிட்டியை வாங்குறதுக்காண்டி எம்ப்ளாயர் வந்து வெளி ஏஜென்சிகிட்ட எவ்வளோ பணம் கொடுத்துருக்காரு அந்த பணம், அந்த ருபீஸ் மைனஸ் எம்ப்ளாயிட்டேருந்து எவ்வளோ ரெக்கவர் பண்ணியிருக்காரு அந்த ருபீஸ். இதை ரெண்டையும் கழிச்சா வர்றது தான் டாக்ஸபிள் பெர்க்விசைட் ஃபார் சப்ளை ஆஃப் கேஸ். இது வெளியிலேருந்து வாங்கினா. சப்போஸ் எம்ப்ளாயரே கேஸ் எலக்ட்ரிசிட்டியோ வாட்டரோ ப்ரொவைட் பண்ணுற ஃபெசிலிட்டி வச்சுருக்காருன்னா அதுக்கான பெர்க்விசைட் வேல்யூ என்னென்னா நம்பர் ஆஃப் யூனிட்ஸ் கன்சியூம்டு இன்ட்டு யூனிட் பெர் வேல்யூ. எம்ப்ளாயி எவ்வளோ யூனிட்ஸ் கன்சியூம் பண்ணியிருக்காரு வாட்டர். எக்ஸாம்பிள் சம் அமௌண்ட் பண்ணியிருக்காரு, ஒரு 100 வச்சுருப்போம், 100 எக்ஸாம்பிள் வச்சுக்கலாம். ஒரு யூனிட்டோட வேல்யூ வந்து ஒரு 50 இருக்குன்னா 100 இன்ட்டு 50 5000 தான் வந்து ஆக்சுவல் காஸ்ட் ஆஃப் சர்வீஸ். அதிலிருந்து எம்ப்ளாயிட்டேருந்து எம்ப்ளாயர் எவ்வளோ வந்து இதுக்காண்டி நீ கொஞ்சோண்டு பணம் கட்டு அப்படின்னு சொல்லியிருக்காருன்னா அந்த ரெக்கவரி அமௌண்ட்டு இதை கழிச்சா வர்றது தான் டாக்ஸபிள் வேல்யூ. இதுதான் டாக்ஸபிள் பெர்க்விசைட் ஃபார் சப்ளை ஆஃப் வாட்டர் எலக்ட்ரிசிட்டி அண்ட் கேஸ். பர்ச்சேஸ் ஃப்ரம் அவுட் சைட்னா இவர் ஆக்சுவலாக பே பண்ண அமௌண்ட். ஓன் சர்வீஸ்னால் நம்பர் ஆஃப் யூனிட்ஸ் பேஸ் பண்ணி நம்ம பெர்க்விசைட் கால்குலேட் பண்ணணும். தட்ஸ் ஆல் ஃப்ரெண்ட்ஸ். இந்த 2 பெர்க்விசைட் ரிலேட்டடாக ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.